வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்தனையது உயர்வு. உயர்வுன்னா என்ன சார்? ஓமையை சொல்லுவார். குளத்தில் தண்ணியே இருக்காது, கட்டையாக இருக்கும். 2 அடி தண்ணி வந்துச்சுன்னா தாமரை பூ உயர்ந்துடும். அதாவது தண்ணி வெள்ளம் வந்தோன்னா மலர் உயர்வது போல் உன் மனம் உயர்ந்தால் அதுதான்டா உயர்வு. செல்வத்தை அவர் சொல்லலை. ஒன்றுமே படிக்க தெரியாதவன் கந்து வெட்டி விட்ருவன், 50 கோடி ரூபா சொத்து சேர்த்துட்டான், அது உயர்வா? இல்லை கார் பங்களா பெரிய மாடி வீடு இதெல்லாம் இருந்தால் அது உயர்வா? செல்வத்தை அவர் சொல்லலை, கல்வியை தான் அவர் சொல்கிறாரு. ஒருத்தன் கிருபானந்த வாரியார் அமெரிக்காலாம் போய் பேச்சு நடக்க, அவருக்கு இந்த மரியாதை கொடுப்பாங்க. சுவாமி விவேகானந்தர் இந்து மத கொள்கையை பரப்ப போனார், அவருக்கு அந்த மரியாதை கொடுப்பாங்க. அதுதான் உயர்வு. இன்றைக்கி நம்ம சுவாமி விவேகானந்தரை பேசுகிறோம், கிருபானந்தர் வாரியாரை பேசுகிறோம், பல பெரும் புலவர்களை பேசுகிறோம். அதுதான் வாழ்க்கையின் உயர்வு. வெறும் செல்வம் மட்டும் உயர்வு இல்லை. இதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். மனது உயரணும், அதனால் அறம் வளரணும்.